ஹலோ ஆர்விஸ், நான் தான் உங்கள் ராகுல். இன்றைக்கி வந்து நான் பைக் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக்கு ஒழுங்காக வேலை செய்யலை. அந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாகவே இருந்துச்சு. உங்கள் பைக்கில் வந்து டிஸ்க் பிரேக்கு அப்படி இல்லைனா ஏபிஎஸ் பிரேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து இந்த சிலிண்டரை வந்து மாற்றிடுங்க. அப்போ தான் வந்து பிரேக்கை வந்து நல்ல கண்டிஷனில் எந்த பிரச்சனையும் தராமல் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனையும் வரும் இந்த பிரேக்கில், ஃப்ரண்ட் பிரேக்கில். என்ன பிரச்சனைனா அந்த லிவர் வந்து அப்படியே ஸ்டக்காகி நிற்கும். அப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ஏர்லாக் ஆகிருக்கும். அது நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஏர்லாக் எடுத்து ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எமகா சர்வீஸ் சென்டர்லேயே விட்டுட்டேன். ஏன்னா வந்து எனக்கு பிரேக் பேடு மாற்றணும், அதனால வந்து அவங்கள்ட்டே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அந்த லெவலுக்கு அப்புறம் லிவர் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்படி தான் இருக்கணும் பிரேக்கு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போணுச்சு. இப்போ வந்து அந்த ஒரு லிமிட்